சரிகமபா ஒன்னான் ஒன் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா பவித்ரா அவர்கள் டேஞ்சர் ஜோன் வந்திருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம தரங்கினி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்கா இருந்துச்சு. என்னப்பா இந்த ஒரு ஒன்னான் ஒன் ரவுண்ட் இவ்வளவு பயங்கர டஃபா போயிருக்கே அப்படின்னு தான் எல்லோருமே இப்போ வரைக்கும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் வெளியே போகாதது வந்துட்டு டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது குறித்து பவித்ரா அவர்களே ரீசெண்டா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஒன்னான் ஒன் ரவுண்ட் அப்படிங்கிற நான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்குமே வந்து எல்லாரோடையும் டஃபா பாடணும், அவங்கள விட நான் நல்லா பாடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இதற்காக முழு முயற்சியோட தான் நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தேன். அந்த ஒரு டைம் எனக்கு சுத்தமா உடம்பு முடியாம போயிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு ஆப்போனன்ட் இல்லாம போனது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நான் டேஞ்சர் ஜோன் வந்திருந்தேன். மற்றபடி விட்டிருந்தா நான் கண்டிப்பா நானுமே நல்லா பாடியிருப்பேன். எனக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து தரங்கினி வெளியே போயிட்டாங்க. அதற்கு வந்து நான் தான் ரீப்ளேஸா போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் நான் வெளியே போகாததுக்கு ரீசன் வந்து காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஆப்போனன்ட் யாருமே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் என்ன அவங்க வெளியே போகாம டேஞ்சர் ஜோன்ல வச்சிருந்தாங்க. ஒருவேளை எனக்கும் ஆப்போனன்ட் இருந்திருந்தா கண்டிப்பா ஓவராலா யார் நல்லா பாடுனாங்களோ அவங்கள பார்த்துட்டு நல்லா பாடாதவங்க வெளியே போயிருப்பாங்க. அண்ட் எனக்கு ஆப்போனன்ட் இல்லாததுனால தான் இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த ரவுண்ட்ல அதை நான் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் மத்தியில ஃபேமஸா இருந்த இனியாவாக இருக்கட்டும், அருண் சேஜேவாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட்ல டேஞ்சர் ஜோன் வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலியமா அடுத்தடுத்து யார் வெளியே போவாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாத மாதிரியும் மாறி இருக்கு. இந்த வாரமே பவித்ரா அவர்கள் வெளியே போகவும் அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு ஆப்போனன்ட் இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த முறை தப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அடுத்தடுத்த ரவுண்ட்ல யார் வேணா வெளியே போலாங்கிற மாதிரி நிலைமை மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வெற்றிமாறன் அவர்களோட தயாரிப்பு நிறுவனமான கிராஸ் ரூட்ஸ் சமீபத்தில் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் தமிழ் சினிமாவோட பிரபல இயக்குனர், ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அவரு சொந்தமா ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த ஒரு நிறுவனம் தான் கிராஸ் ரூட்ஸ். அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மனுஷி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வெளியாகாம இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சைகளால வெளிவராம இருக்கு. இந்த 2 படங்களையுமே எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. பட் அந்த படங்கள் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை, அதாவது கிராஸ் ரூட்ஸ் நிறுவனத்தை அவர் வந்து மூடியிருக்காரு. மேலும் இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு டைரக்டரா படம் எடுக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே மாதிரி தான் ப்ரொடியூசரா படம் எடுக்கிறதும். அண்ட் இந்த படங்கள் இரண்டையுமே நல்ல கருத்துக்களுடையது. ஆனா அதோட கருத்துக்களை பூரா பார்க்காம அதை வெளியிட மாட்டேன்னு சொல்றது மிக ஜனரஞ்சகமா இருக்கு. இப்படியாப்பட்ட நிறுவனம் இருக்கிறதற்கு மூடியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் மூடிட்டாரு. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.